Hello guys, welcome to my channel Codewithmd. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி மீடியா கொரிஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்க லிங்கை போய்ட்டு கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லைனா நம்ம சேனலில் ஸ்மால் ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு பில்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வெர்ஷனுக்கு வந்து பில்ட் பண்ணியிருப்போம். அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இமேஜஸ் அலைன்மெண்ட்டு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் அண்டு ஸ்பான்சர் செக்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். தென் நீட் ஃபுட்டர் வந்து ஆட் பண்ணியிருப்போம், அழகான ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ பட்டன் ஹவர் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்போம். ஸோ சிம்பிளான ஒரு பேஜ் வந்து HTML CSS பியூர் CSS யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். அதே மொபைல் வியூக்கு வர்றப்போ அலைன்மெண்ட்ஸ் வந்து மாறி வருது. ஓகே, பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அலைன்மெண்ட் இருக்காது, ஸ்க்ரோலிங் ஆகும், எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்க்ரோலிங் ஆகும், இமேஜஸ் வந்து சரியாக தெரியாது. தென் நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் டிஃபால்ட்டாக வந்து ரோ வந்து வச்சுருப்போம். ஸோ அந்த ரோ அலைன்மெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவோம், காலம் அலைன்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு அலைன்மெண்ட் இருக்காது. ஸோ வந்து நம்ம எப்படி மீடியா கொரிஸ் யூஸ் பண்ணி அலைன்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டரை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் Vscode ஓப்பன் பண்ணிக்கோங்க. Vscode ஓப்பன் பண்ணியாச்சு. தென் ஆல்ரெடி நம்ம வந்து HTML வந்து பில்ட் பண்ணியிருப்போம், தென் CSSம் பில்ட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நம்ம மீடியா கொரிஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மீடியா கொரிஸ்னால் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் மீடியா கொரிஸ்னால் ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு பிரேக் பாயிண்ட். ஓகேவா, பிரேக் பாயிண்ட் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு டிவைஸ்க்கும் இன்னொரு டிவைஸ்க்கும் வித்து வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன் அப்படின்னா 16 பிக்சல் வந்து வித் இருக்கும். இப்போ லேப்டாப் பார்த்தீங்க, லேப்டாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஓகேவா, ஸோ வித்து வந்து 1280 பிக்சல் 80 பிக்சல் வரும். டேப்லெட்லாம் பார்த்தீங்கன்னா 760 பிக்சல் வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் டிவைஸ்க்கு வந்து நம்ம எப்படி வந்து அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறது, அலைன்மெண்ட் வந்து இந்த மொபைலுக்கு வந்து இப்படி தான் வியூ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி மாற்றலாம், அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா மீடியா கொரி. ஸோ மீடியா கொரி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பிக்சல் இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்னென்ன பிக்சலில் வந்து மேக்ஸிமம் வித் அண்ட் மினிமம் வித் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பிரேக் பாயிண்டில் நம்மளோட ஸ்டைல்ஸை வந்து ஆட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதனால் ஒரு ஸ்மால் நோட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்மால் டிவைசஸ்க்கு வந்து ஃபோன்ஸ், அதாவது எக்ஸாம்பிள் ஃபோன்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் வித் வந்து 600 பிக்சல் வரையும் வரும். ஓகேவா, மேக்ஸிமம் அது டவுன், அதாவது மேக்ஸிமம் 600 அண்ட் அதுக்கு கீழே இருக்கிற டிவைசஸ்னால் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் வரும். தென் போர்ட்ரேட், அதாவது டேப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க, டேப்லெட்ஸ், தென் லார்ஜ் ஃபோன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 600 பிக்சல், அதாவது மினிமம் வித் வந்து 600 பிக்சல் இருக்கும். ஓகேவா, மேக்ஸிமம் வித்துக்கு இப்போ மொபைல் ஃபோனுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மைக்ரோமேக்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம 600 பிக்சலுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ டேப்லெட்ஸ்க்கு அது தெரியும். லார்ஜ் ஃபோன்லாம் வந்து ரெட்மி Note 7, தென் அது மாதிரி மொபைல்ஸ்லாம் வந்து நம்ம லார்ஜ் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தென் லேண்ட்ஸ்கேப், அதாவது டேப்லெட்ஸே வந்து லேண்ட்ஸ்கேப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி லேண்ட்ஸ்கேப்பாக யூஸ் பண்ணுறப்ப, அதாவது வெர்டிகலாக யூஸ் பண்ணுறப்ப அது மேக்ஸிமம் வித் வந்து எவ்வளோ இருக்கும்னா 768 பிக்சல் வந்து இருக்கும். ஸோ இந்த பிக்சல் எந்தெந்த பிக்சல் வந்து நம்ம பிரேக் பாயிண்ட் செட் பண்ண போகிறோங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மீடியா கொரி ஆட் பண்ண முடியும். தென் லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் வந்து 9 வந்து மேக்ஸிமம் பிக்சல். தென் லார்ஜ் டெஸ்க்டாப்பாக இருந்துச்சு அப்படின்னா 1200 பிக்சல் வரையும் வரும். ஓகேவா, இப்போ அதை மீடியா கொரி வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா அதோட சின்டாக்ஸ் தெரியும். சின்டாக்ஸ்க்கு வந்து அட் மீடியா கொரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட கீவேர்ட் அதாவது CSSோட சின்டாக்ஸ் கொடுத்தோம்னா, தென் அதுக்கப்புறம் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் கொடுக்கணும், அதாவது கீவேர்ட் கொடுக்கணும். தென் ஸ்க்ரீன் ஒன்லி ஸ்க்ரீன் அண்ட் மேக்ஸிமம் வித் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 600 பிக்சல் வரை இருக்கும். தென் இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள நம்மளோட CSS ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள நம்ம CSS ஸ்டைல்ஸை வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து மீடியா கொரிக்கான சின்டாக்ஸ். தெரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மீடியான்னு போட்டுக்கணும், தென் ஒன்லி, தென் ஸ்க்ரீன் போட்டுக்கணும். தென் ப்ளஸ் போனஸும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்க்ரீன் அண்ட் இது மூணுமே, இது இல்லாமல் இது எடுத்துட்டாலும் நீங்கள் வெறும் எம்டிஆர் மீடியா அட் மீடியா மேக்ஸ் வித்
600 பிக்சல் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ லேட்டஸ்ட் சிஎஸ்எஸ் வந்து இது அப்டேட் பண்ணிருக்காங்க. பட் நீங்கள் இருந்தாலும் சம் ஆஃப் தி ப்ரௌசர்ஸில் வந்து இன்னும் அப்டேட் பண்ணாது. சில ப்ரௌசர் வந்து சப்போர்ட் பண்ணாமல் மேபி போகலாம். ஸோ அது மாதிரி கான்ஃப்ளிக்ட் வந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன சின்டெக்ஸ் முன்னாடி யூஸ் பண்ணுறாங்களோ அதையே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ப்ரிஃபரபிள் சின்டெக்ஸ் வந்து ஒன்லி ஸ்க்ரீன் அண்ட் ஸோ இது வந்து பார்க்க நீட்டாக தெரியும். ஒன்லி ஸ்க்ரீன் இந்த மேக்ஸிமம் இது வரைன்னா வந்து நம்ம ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை ஆகணும். அதுக்கு மேலே வந்து பிரேக் பண்ணிடணும், அந்த ஸ்டைல்ஸ் வந்து ரிவர்ட் பண்ணிடணும். ஓகே, மீடியா கோரினா என்னென்ன சொல்லிட்டேன். ஸோ மீடியா கோரிக்கான ஒரு டெமோ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். மீடியா கோரி எப்படி இருக்கும் பண்ணலாம் அப்படின்ட்டு. மீடியா கோரி சின்டெக்ஸ் தெரியும். மீடியா ஸ்க்ரீன் அண்ட் மேக்ஸிமம் வித் 600 பிக்சல். இந்த இடத்துல வந்து 600 பிக்சல் கொடுத்து இந்த கர்லி பேசிஸ்ல நம்ம என்ன ஸ்டைல் அப்ளை பண்ணாலும் அந்த மேக்ஸிமம் வித் பிக்சலுக்குள்ள மட்டும் தான் இது அப்ளை ஆகும். எக்ஸாம்பிள் பாடி பேக்ரவுண்ட் கலர் ரெட். ஓகேவா? ஸோ இப்போ பாடி பேக்ரவுண்ட் கலர் ரெட் கொடுத்தோன்னா எனக்கு வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைல் வந்து அப்ளை ஆகுது. ஸோ இதோட வித் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேக்ஸிமம் வித் வந்து 332 பிக்சல். ஸோ அந்த 32 கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த நான் வித் இன்க்ரீஸ் பண்ண வித் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வித் வந்து 600 எப்போ ரீச் ஆகுதோ அது வரையும் அந்த சிஎஸ்எஸ் பிரேக் அந்த மீடியாவோட ஸ்டைல்ஸை வந்து அதை அப்ளை பண்ணும். அதுக்கு மேலே ஒரு பிக்சல் அதிகமானால் கூட அந்த பிரேக் பாயிண்ட் இந்த இடத்துல பிரேக் பாயிண்ட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணாமல் இதுக்கு மேலே வந்து என்ன ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுதான் வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ மீடியா கோரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டிசைனுக்கு போவோம். ஸோ இப்போ மீடியா கோரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த மீடியா கோரியை யூஸ் பண்ணி நம்ம பேஜை வந்து எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து டெலிட் பண்ணிடலாம். அண்ட் இதை பார்த்தாலே தெரியும் H1 இதோட மேக்ஸ் இதோட வித்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 80% வந்து வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மேலே இருக்க ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அதோட வித்து வந்து 600% 80% அப்படின்னு தான் வச்சுருப்போம். ஸோ மோஸ்ட்லி இருக்கிற எலமெண்ட்க்கு வந்து நம்ம வித்தை வந்து 100%, அதாவது ஃபுல் வித்துக்கு மாற்றினாலே நம்மளோட அலைன்மெண்ட் பாதி அலைன்மெண்ட் வந்து முடிஞ்சிடும். தென் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துல நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு காலம் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் வேற எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்னா இங்கே ஒரு ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து டிஃபால்ட்டாக ரோவில் இருக்கும். ஸோ அந்த ரோவை வந்து நம்ம காலமாக மாற்றினா போதும். என்ன பண்ணுவோம், H1 தென் P தென் ஹெடர் செக்ஷன் எதுக்கெல்லாம் வந்து மேலே போய் பார்த்தாங்க மேலே சிஎஸ்எஸ் ஸ்டைலில் என்னென்னா அப்ளை பண்ணிருக்கோம்னு தெரியும். தென் கண்டென்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவ் எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். தென் ஃபுட்டரில் லிங்க் செக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். லிங்க் தென் ஃபுட்டரில் வந்து லிங்க் ஐகான்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் டவுன்லோட் செக்ஷன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து வித்து வந்து 100% மாற்றணும் அப்படின்னா டவுன்லோட் செக்ஷன். ஓகே, இந்த டவுன்லோட் செக்ஷனுக்கு ஸோ அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு, மாற்றியாச்சு. ஸோ இப்போ ஃபாண்ட் சைஸ் மட்டும் மாற்றினா போதும். H3 எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 1.6 rem கொடுத்தா போதும். ஓகேவா? ஸோ 1.6 rem கொடுத்தாக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு அலைன்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து இதோட டைரக்ஷன் மட்டும் மாற்றினா போதும். ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலம். ஓகேவா? ஆக்சசிபிலிட்டி செக்ஷன்லையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆக்சசிபிலிட்டிஸ்லாம் ஒரு காலம் டைரக்ஷனில் மாறிடும். ஓகேவா? ஸோ ஒரு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டை வந்து சென்டர் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தாச்சு. ஸோ டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு சென்டர் கொடுத்தாச்சு. ஸோ மோஸ்ட்லி அலைன்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த செக்ஷனை மட்டும் நம்ம சென்டர் பண்ணால் போதும். வித்தை வந்து 100% மாற்றினா போதும். ஸோ அதனால் ஃபுட்டர் டாட் லிங்க்ஸ் அதுக்கு வந்து வித்தை வந்து 100% வந்து மாற்றிடலாம். ஓகே, இந்த வீடியோவில் எப்படி மீடியா கோரிஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய டுட்டோரியல்ஸ் போடுவோம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். ஸோ ப்ளீஸ் ஸ்டே வித் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.